பி4யோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார திரை விமர்சனத்தில் பிடி சார் படத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். நிறைய நடிகர்களோடு ஒரு நிறைவான படத்தை கொடுத்துருக்காங்க. கோடை விடுமுறை எண்டில் குடும்பம் குழந்தைகளோட பார்க்குற மாதிரி ஒரு நல்ல தரமான படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை வேல்ஸ் இன்டர்நேஷனல் சார்பாக டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் தயாரிச்சிருக்காரு. டைரக்டர் வேணுகோபால், எடிட்டர் பிரசன்னா, கேமராமேன் மாதேஷ் மாணிக்கம், இசை ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்கள் பண்ணியிருக்காங்க. நடிகர்கள் ஹிப்ஹாப் தமிழா ஆதி, காஷ்மீர பாக்கியராஜ், பிரபு, மதிவர்தினி, இளவரசு, பட்டிமன்ற ராஜா, திவ்ய தர்ஷினி, அனிகா, இன்னும் பலர் ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே இந்த படத்தில் இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக ஈரோடு மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. பொதுவாக ஈரோடு மாவட்டம்னாவே கல்விகள், அதாவது கல்வி நிறுவனங்களுக்கு ரொம்ப பிரபலமான, அதனால இந்த கதையை வந்து ஈரோடு தேர்ந்தெடுத்துக்காங்க நினைக்கிறேன். ஊரே பார்த்து பயப்படுற, ஊரே மதிக்கிற ஒரு மிகப்பெரிய கல்வி தந்தையா தியாகராஜன் வர்றாரு. அவர்கிட்ட கல்வி நிறுவனத்தில் பிடி வாத்தியாராக வேலை செய்கிறாரு நம்ம ஹீரோ ஆதி. இவரோட கேரக்டர் எப்படி கேட்டிங்கன்னா, எங்கே அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்குறதோ, எங்கே பிரச்சனைகளும் முன்னாடி நிற்கிறதோ அப்படி ஒரு கேரக்டர் இல்லை. ஹீரோனா அப்படி நம்ம நினைக்க வேணாம். இவர் வந்து ஒரு பயந்த சுபாவமாக வீட்டுக்கு, அதாவது அம்மா அப்பா பேச்ச கேட்குற பையனா, ஜாதகத்தில் சூழல் சரியில்லை, உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற சொன்னதுனால எந்த ஒரு பிரச்சனைனாலும் எதுலையும் தலையிடாமல் ஒரு பயந்து ஓடி போகிற கேரக்டராக இருக்கார். பட் இருந்தாலும் அப்படி இருக்க ஒரு சூழலில் அந்த கல்லூரி மாணவி கல்லூரி நிறுவன பிரச்சனை சார்பாக தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அந்த இறந்து போன பெண்ணு வந்து அனிகா கேரக்டர், அதாவது இவர் பிடி வாத்தியார் வேலை செய்கிறாரு. இவருக்கு கீழே ஒரு மாணவியாகவும் தங்கையா மாதிரி நிற்கிற ஒரு கேரக்டர் வந்து கொலை செய்யப்படுறாங்க. அது தற்கொலைன்னு சொல்லப்படுது. இது கொலையா தற்கொலையா, இவங்க கொலைக்கு கல்வி நிறுவனம் ஒரு காரணமா, இவர் ஹீரோ, இவரோட பங்கு என்ன, இது முடிவு என்ன, தீர்வு என்ன அப்படிங்கிறத மீதி கதை. படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. பார்க்குறதுக்கு நம்ம குடும்பமாக ஃபேமிலியாக குழந்தைங்களோட கூட்டு போய் காமிக்கணும் அப்படிங்கிறது ஒரு அவசியமாகவும் சொல்லப்படுது. ஏன்னா இந்த சமூகத்தில் பெண்களுக்கு நடக்கிற பிரச்சனையாக பல படங்களை சொல்லியிருக்காங்க. அதில் இந்த ஒரு படமும் இது வேற ஒரு சாப்டரில் சொல்லியிருக்காங்க. நம்ம ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது சின்ன குழந்தைங்கள்லேருந்து 50 வயசு பெண்கள் வரைக்கும் பொதுமக்கள் பொது இடத்துல எப்படி பாதிக்கப்படுறாங்க, அதாவது வயசு வித்தியாசமாக ஒவ்வொரு இடத்துல அவங்க சொல்லும்போது நமக்கே கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த காட்சியை வந்து இயக்குனர் ரொம்ப வலியோடு சொல்லியிருக்காரு. நம்ம பார்க்கும்போது ரொம்ப நமக்கே என்னடா இப்படி ஒரு சொசைட்டி இப்படி இருக்கே அப்படின்னு நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. இந்த நிலை மாறணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆதங்கமும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சொல்லப்பட்டிருக்கு. இந்த படம் வந்து காட்சிகள்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. நம்ம வழக்கமான சினிமாவில் பார்க்குற மாதிரி இல்லாமல் இது வந்து நிறைய காட்சிகள் வந்து புதுசாக இருக்குது, ரசிக்கிற மாதிரி இருக்குது. பொதுவாக வர்ற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மதுபானம், பாரு, தண்ணி அடிக்கிறது, சிகரெட்டு, இப்படி காட்சிகள்லாம் நிறையா வரும். அப்படி ஒரு காட்சி இல்லாது சந்தோஷமாக இருக்குது, ஆறுதலாக இருக்குது. ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து வழக்காடு, அதாவது நீதிமன்றம் காட்சிகள் அதிகமாக வருது. இடைவேளைக்கு பிறகு அந்த காட்சிகள் தான் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக அந்த வாதங்கள், பிரதிவாதங்கள்லாம் அவங்களோட வழக்கறிஞர் வாதாடு திறமையெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. நீதிபதியாக நம்ம பல்கலைவேந்தன் பாக்கியராஜ் சார் வர்றாரு. வாதி பிரதிவாதியாக மதிவர்தினி, பிரபு, 2 வழக்கறிஞர்களும் அவங்களோட ஆரோக்கியமான உரையாடல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மதிவர்தினி நிறைய படத்தில் வரலைன்னா கூட இந்த படத்தில் வந்து அவங்க வர்ற காட்சி வந்து நம்ம ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து வில்லியை பார்த்தா எப்படி கோவப்படுறோம், அந்த மாதிரி கோவப்படுற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு புதுமையான கதையாக இருக்குது. ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர் வந்து இவருக்கு 7வது படம். 7வது படத்தில் கதாநாயகன், ஏன்னா மீசை முறுக்கு படத்தில் ஆரம்பித்து இது 7வது படத்தில் கதாநாயகன் நடிக்கிறாரு. அதோட இவருக்கு வந்து இந்த படம் இசை வந்து 25வது படம். பி4 மீடியா சார்பாக ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் ஆம்பளையில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் சுந்தரிசி கூட நிறைய படம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. சுந்தரிசி வந்து படத்துக்கு வந்து எதை எடுத்துகிட்டு போகிறாரோ, இசை வந்து ஹிப்ஹாப் தமிழா எல்லாம் போக மாட்டார்களோ, அப்படி அவங்க 2 பேத்துக்கு ஒரு அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஷிப்பு, அது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். இது போல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். நல்லா ஹிப்ஹாப் தமிழாவோட இசை படத்துக்கு பெரிய பலமாக இருக்குது. பாடல்களும் நல்லா ரசிக்கும்படியாக இருக்குது. ஹிப்ஹாப் தமிழாவோட காட்சிகள் வந்து ஒரு எப்படி நம்ம பக்கத்து வீட்டு பையன், எதிர் வீட்டு பையன் மாதிரி சொல்லுவோம்ல, அப்படி ஒரு பையனாக ரொம்ப அழகாக வர்றாரு. அதே இதில் அவரோட காட்சிகள் வந்து கோபம் வர்ற காட்சிகள், சின்ன வயசுலேருந்தே அவரை பயந்து ஒரு மிரட்டி வச்சுட்டு இருப்பாங்க. அது போகக்கூடாது சொல்லிட்டு வரும்போது தங்கையாக நேசிக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு அநீதி நடக்கும்போது அது பொங்கி எழுகிற காட்சி வந்து உண்மையிலே நம்ம கைத்தட்டி ரசிக்கிற மாதிரி இருக்குது. இன்டர்வலுக்கு பின்னாடி வர வழக்காடு நீதிமன்ற காட்சியிலே நிறைய இடத்துல ரசிகர்கள் கைத்தட்டி ரசிக்கிற மாதிரி காட்சிகள் நிறையா இருக்குது. குறிப்பாக தியாகராஜனை அரைகிற காட்சி வந்து பிடிச்சிட்டு இழுத்துட்டு போக மீறி வந்து அடிக்கிற காட்சி உண்மையிலே ரசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த படம் வந்து ஹிப்ஹாப் தமிழ் ஆதிக்கு வந்து ஒரு திருப்புமுனை நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஏற்கனவே அவர் இசையமைச்ச அரண்மனை 4 100 கோடி வசூலை தொற்றுச்சு. ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையுங்கிறது என்னோட நம்பிக்கை. இளவரசு இந்த படத்தில் மிக சிறப்பாக ஒரு மகளை பறி கொடுத்த தந்தையாக
மிக பிரமாதம் நடிச்சிருக்கார். பொதுவாக இளவரசு வந்து ஒரு பன்முகத் திறமையானவர். அவர் ஒளிப்பதிவாளர், எழுத்தாளர், கதாசிரியர், நிறையா பன்முகத் திறமை கொண்டவர். அவர் நடிப்புலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் இவர் வர்ற காட்சியெல்லாம் இவர் கொடுத்த படத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணிடுறாரு. அதில் இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அனிகா சுரேந்தர் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், அஜித் படம் 2 படத்தில் மகளா நடிச்சிருப்பார். இந்த படத்தில் வந்து ஒரு +2 ஒரு கல்லூரி போகிற ஒரு பருவ பொண்ணாக நடிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு திருப்புமுனை நிச்சயமாக அமையும். இளவரசு இந்த பொண்ணெல்லாம் நடிப்பில் ரொம்ப ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பாக்கியராஜ் சார் வர காட்சிகள் நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது. அவரோட என்ட்ரிங்கே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் இப்போயும் அவரை பார்த்தோன்னு ஒரு சிரிப்பு வருமே, அந்த சிரிப்பு வந்து தவறாமல் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.